நடக்க நினைத்ததோ அந்த சத்தம் வரும்பொழுது, அந்த வார்த்தை வரும்பொழுது உன் வாழ்க்கையை உயர்த்தி நிற்க செய்வார். நான் சொல்றேன், என்னங்க நடக்கும்? அந்த வார்த்தையில தான் இருக்கு வல்லமை, அந்த வார்த்தையில இருக்கு சுகம், அந்த வார்த்தையில இருக்கு பரிசுத்தம், அந்த வார்த்தையில இருக்கிற வெற்றி, அந்த வார்த்தையில இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை, அந்த வார்த்தையில இருக்கு உங்களுடைய எதிர்காலம். எல்லாம் கையை கட்டு, சகல ஜனங்களே கை கொட்டி கம்பீர சத்தமாய் கர்த்தரை ஆர்ப்பரியுங்கள். ஹல்லேலூயா! என் ஆண்டவருடைய சத்தம் இன்றைக்கு, அந்த சத்தம் இன்னைக்கு காலை சோனாந்தரத்தை அதிகம் பண்ணுதா இல்ல உங்களை அதிகம் பண்ணுதா பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா! வாசிக்கிறோம் ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனம். நான் வாசிக்கிறேன், நேரம் கரெக்டா முடிக்கணும். ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஒரு அல்லேலூயா! கவனிக்கிறீங்களா? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அந்த பைபிள் திறக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நாளைக்கு அந்த டிவி போடுற வரைக்கும், அப்புறம் அங்க பார்த்துப்பீங்க. நீங்க அங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன வருதுன்னு போட்டு விட்டுருவீங்க. ஒரு அல்லேலூயா! ஒரு சிஸ்டர் என்ன பார்த்துக்கிட்டே தொடர்றாங்க, அப்படியே கரெக்டா இருந்து தொடர்ந்து என்ன வாசனம் ஒரு அல்லேலூயா! ஓகே, நீ விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். இன்னைக்கு நான் சொல்றேன், விசுவாசத்தினால யார் பிழைப்பான்? நீதிமான் பிழைப்பான். இன்னைக்கு தலைப்பு இப்படியாய் நான் கொடுக்கிறேன், நீதிமான், the righteous one. நீதிமானை குறித்து பேச போறோம். நீங்களும் நானும் யாரு? நான் கிறிஸ்துவன், நான் இந்த பேரு, நான் அவங்க, அதெல்லாம் காட்டிலும் அதெல்லாம் இல்ல. பைபிள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீயும் நானும் நீதிமான், righteous one. இதான் பைபிள் சொல்லுது. நீதிமான் என்பது அல்லது தேவ நீதி என்பது உன் கிரியைகளினால அல்ல, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. ஒரு அல்லேலூயா! என்னுடைய பாவத்தை குமாரனாகிய கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, அவருடைய குமாரன் மீது, அது கிறிஸ்துவின் மீது அந்த நீதி ஆண்டவர் வைத்திருக்கிற என் பாவம் தேவனுக்கு அவர் மேல போய் அவருடைய நீதி என் மேல வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா! அவருடைய நீதியை தூக்கி என்ன வைக்கிறார்? என் பாவத்தை தூக்கி அவர் மேல வைத்தது. அதெல்லாம் சிலுவையில் நடந்த ஒரு தெய்வீக பரிமாற்றம். அததான் நான் நீதிமானா இருக்கிறேன். நான் சர்ச்சுக்கு ரெகுலரா வரதுனால நீதிமான இல்ல, சொந்தரம் சொல்றதுனால நான் நீதிமான இல்ல, ஒளி காபாரி சதகரங்கமா அந்நிய பாஷை பேசுறதுனால நான் நீதிமான இல்ல. ஆமென். நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொடுக்கிறதுனால நீதிமான இல்ல, நான் ஜெபம் பண்றதுனால நீதிமான இல்ல, நான் வெள்ளை துணி போட்டிருக்கிறதுனால, வெள்ளை சொக்கா போட்டிருக்கிறதுனால நீதிமான இல்ல. அல்லேலூயா! நான் வேற ஏதோ செய்கிறதுனால, நான் சும்மா பரிசுத்தவான் மாதிரி சொந்தரம் சொல்லிட்டு ஆக்ட் பண்றதுனால நான் நீதிமான இல்ல. நான் பூ வைக்காதனால நீதிமான் அல்ல, நான் பொட்டு வைக்காதனால நீதிமான் அல்ல. நீதிமான் யார் தெரியுமா? இயேசுவின் ரத்தத்தினால நீதிமான், அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட. ரோமர் 5:9 சொல்லிருக்கிறது. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோப ஆக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். அல்லேலூயா! நீதிமான் என்பது என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் சம்பாதிப்பது கிடையாது. இன்னைக்கு நான் போய் வேலை செஞ்சாலும் எனக்கு சம்பளம், இன்னைக்கு நான் போய் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சாலும் சம்பளம். ஆனா நீதிமான் என்பது நான் சம்பாதித்து நீதியை ஒரு நாள் பெற்றுக் கொள்ள முடியாது. என்னுடைய சுயத்தினால் நீதியை சம்பாதிக்க முடியாது, என் ஜபத்தினால நீதியை சம்பாதிக்க முடியாது, என் பரிசுத்தத்தினாலும் நீதியை சம்பாதிக்க முடியாது. இயேசுவின் ரத்தம் இல்லாமல் நீதி ஒருபோது கிடையாது. நீ என்ன முட்டி போட்டு ஒரு நாளில இந்த திருத்தணி வரைக்கும் போனாலும் உனக்கு நீதி கிடைக்காது. அல்லேலூயா! 45 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசித்து தன்னை வரித்துக் கொண்டிருந்தால் உனக்கு நீதி கிடைக்காது. நீதி எங்கிருந்து வருகிறதா? நான் சம்பாதிப்பது கிடையாது. எனக்காக பரலோக பிதா எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்து விட்டார். அதை விசுவாசித்து நான் பெற்றுக்கொண்டு வாழ்வதுதான் விசுவாச வாழ்க்கை. அதுதான் நீதிமானுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிற காரியங்கள். அல்லேலூயா! ரோமர் 4:25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம், நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இயேசு யார் செத்தாரு தெரியுமா? நிறைய பேருக்கு அவர் எதுக்கோ செத்தாரு, எதுக்கோ வந்தாரு. எதுக்கு செத்தாரு? உன்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக இயேசு மரித்தார். தெரியுமா? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்கிறது. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ஜீவன்களும் பாவி. தாவீது சொல்றார், என் தாய் கர்ப்பத்தில் பாவத்தில் என்னை கர்ப்பம் தரித்தாள். இங்க உட்கார்ந்து இருக்கிற யாருமே
பரிசுத்தவான்கள் கிடையாது. முன்னாடி அது பிறந்த குழந்தையாக, இந்த குழந்தைக்கு என்ன, பச்சை குழந்தைக்கு அதே தான் சொல்றேன், கர்ப்பத்திலே பாவத்திலே கர்ப்பம் தரித்தான் என்று தாவீதுக்காரன் சொல்லுகிறான். அப்ப இந்த உலகத்திலே பிறக்கிற மனித ஜீவராசிகள் எல்லாமே ஒரு பாவத்தின் வழியா, அந்த ரத்தம் தான் பாவத்தின் வழியாய் பிறக்கிறார்கள். இந்த உலகத்தில் யாருமே நான் நல்லவன், நான் பரிசுத்தவான், நான் நீதிமான், நான் உத்தமன் யாராலும் சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு கேள்வி வரும், இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நம்ம கிறிஸ்துவர்கள் மட்டும்தான் குடிக்காம இருக்கிறாங்களா, தம் அடிக்காம இருக்கிறாங்களா, தவறான பழக்கத்துக்கு போகாம இருக்கிறாங்களா? எத்தனையோ உலகத்தை ஜனங்கள் குடிக்காம இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க, தம் அடிக்காம இருக்கிறவங்க இருக்கிறாங்க, கெட்ட பழக்கத்துக்கு போகாம இருக்கிறாங்க. அப்ப அவங்க நீதிமானா? நான் சொல்றது புரியுதா? நீதிவான்கள் மட்டும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அதை சொல்ல கொஞ்ச நேரம் விளக்கம் போயிட்டே இருக்கும். அப்ப நான் சொல்றேன், இவர்கள் ஒன்றுமே செய்யாமல் உத்தமமா இருக்கிறார்கள், இவர்கள் நீதிமான்களா? நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீ பாவம் செய்யாததுனால நீ நீதிமான் அல்ல, நீ பொய் சொல்லாததுனால நீதிமான் அல்ல, நீ குடிக்காததுனால நீதிமான் அல்ல, நீ தவறான வார்த்தைகளை பேசாததுனால நீதிமான் அல்ல. அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால, உனக்காக அவர் மரித்ததுனால நீ நீதிமான்களாக்கப்பட்டோம். அவர்கள் என்ன உத்தமத்தில் நடந்தாலும், என்ன பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்த போல வாழ்ந்தாலும், அவர்களுடைய பாவம் அவர்களை அந்த தண்டனைக்கு தப்பாதே. பாவத்தின் சம்பளம் வரணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து உன் பாவங்களுக்காக என் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு மரித்தார். அதுக்கடுத்து அவர் நம்மை நீதிமானாய் மாற்றுவதற்காக அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்னைக்கு உங்கள் மேல எங்கள் மேல இருக்கிறது. இப்ப சொல்லணும், நீ நான் நீதிமானாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீதிமான்ங்க நம்ம ஜெபிக்கிறது, நான் ஒரு பாவி, நான் ஒரு பண்டாரம், நான் ஒரு பரதேசம் சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டு கண்ணியா வேஷம் போட்டுக்கிட்டு அது என்னதான் ஒரு தெரியாது. அதே தான் சொல்றாங்க, கிளீனிங் ஏதோ ஒன்று போட்டார் தண்ணி வருங்க, கிளீனிங் அதை விட தண்ணி நம்மளுக்கு வருங்க. ஆக்டிங்கே தேவையில்லை. ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒரு நடிப்பு நடிச்சு அவரை ஏமாற்ற முடியாது. அப்படி ஆண்டவர்கிட்ட அழுதுனால நீ நீதிமன்ற மாற்ற முடியாது. புரியுதா நான் சொல்றது? ஹல்லேலூயா. உன் கண்ணீர் ஒருபோது அது நீதிமன்ற மாற்றாது. என்னை நானே நிதானித்து அறிந்து ஏற்கனவே இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தாரு. ஹல்லேலூயா. இப்போ ஒரு உதாரணம், ஒரு பொருளை கஷ்டப்பட்டு இந்த பொருள் என்ன பண்ணணும், இது வந்து சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம், கோயம்புத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். கோயம்புத்தூர்லேருந்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து ஒரு ஆள் எடுத்துட்டு வந்து எனக்கு ஒரு பிரதர் கொடுத்துட்டாரு. என்ன வச்சுக்க இங்கே வச்சுட்டாரு. இப்போ இங்கேருந்து கையிலேருந்து எடுத்து அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அப்படியே ஒரு பில்டப் பண்ணி, எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தோம் தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ண தெரியுமா, தெரிஞ்சது இப்போதாங்க இதுதாங்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ ஆமா அப்படி நான் சொல்லுவேன். அப்படி கொஞ்சம் ஏற்றி என்ன கஷ்டம் எப்பா, இங்கிருந்து வாங்கலைங்க, நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேங்க அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் போடும்போது இருக்கும் பாரு ஒரு இது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவர் வாங்கி இங்கே வச்சுட்டாரு. கஷ்டப்பட்டது அவரு, போயிட்டு வந்து ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து செக் பண்ணி வாங்கிட்டு வந்தது அவரு. இவர் இங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பில்டப் போடுவார் ஒரு வீடு. அத மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையிலே பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டு அதனால உன்னை கழுவி பிள்ளையா ஏற்றுக்கொண்டு நீதிமன்றம் மாற்றிட்டாரு. ஆனா இப்ப போய் ஒரு பில்டப் போடுவாங்க, சோத்திரம் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, என்ன நீதிமன்றம் மாற்றுங்க ஆண்டவரே. அப்படி ஒரு ஆக்டிங் போட்டு அப்ப நான் அழுது கர்த்தர்கிட்ட இந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டேன், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், இந்த நீதியை பெற்றுக்கொண்டேன். என் ஜபம் எப்படிப்பட்ட தெரியுமா? ஆணவ ஜபம். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் ஜெபித்ததுனால தான் அது நடந்தது, நான் ஜெபித்ததுனால தான் அது போச்சு, நான் ஜெபிச்சதுனால என் குடும்பம் நிக்குது. ஒரு மண்ணை கட்டி இல்லை, கர்த்தர் உனக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் முடிச்சிட்டாரு. இப்ப கொஞ்சம் ஆக்ட் பண்ணி காட்டிட்டு இருக்கோம். அந்த மைக் ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு, ஒருத்தரை தான் வச்சுட்டாரு. இயேசு கிறிஸ்து சிலுவையில உனக்கான நீதி எடுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டாரு.
அவருக்கு தலைமாரியே வச்சுட்டாரு. இப்பதான் நம் கண்கள் தெரியுது. நல்ல போத மயக்கத்தில் இந்த போதை தெரியும் போது பார்ப்போம், நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாவத்துல விழுந்து போய், பாவத்தை சேற்றில விழுந்து போயிடுச்சு. கொஞ்சம் போதை தெரிஞ்சு பார்க்கும்போது, ஓ மனசார ஆண்டவர்கிட்டே நான் பாவத்தை மன்னித்தாண்டவரே இப்படி ஆக்ட் பண்ணி அவர்கிட்ட வந்து என்னோ இந்த அம்மா சம்பாதிச்சு பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு நீதிமானாக போல, இந்த அம்மா சம்பாதிச்சு ஜோம் பண்ணி அப்படியே இதை மாற்றுறது போல. ஒரு அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக ஏற்கனவே ஆயத்து படித்து வச்சிருக்கிறாராமா. உனக்காக அவர் நீதியின் சூரியன் தேவன். உன்னுடைய பிள்ளை, என் பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போகக்கூடாது, பாவத்தில் விழக்கூடாது என்பதற்காக உனக்காக 2000 வருடங்களுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தம் சிந்த சிலுவையில் ஜீவனை கொடுத்து ஒப்பு கொடுக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து என்னையும் நீதிமானாக வைத்திருக்கிறார். இது என்னால உண்டான நீதி அல்ல. இப்ப சொல்லுங்க, பரிசுத்தவான்கள் யாராவது இருக்கீங்களா? நீதிமான்கள் யாராவது இருக்கீங்களா? ஒரே ஒரு நாள் கை தூக்குறீங்க, நம்ம சுசி மட்டும்தான். அதை பார்த்து நம்ம அப்பா காப்பி அடிக்கிறாரு, நம்ம தூக்குவோம். நீ ஒத்தரம் தூக்கல சொல்லிட்டல. ஆண்டவர் உனக்காக எனக்காக அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நீதிமான மாத்திட்டாரு. பண்டாரன்ற மாதிரி மூஞ்சி வச்சு மாட்டாங்க. சொல்லுங்க, நீதிமன்றம் அவர் கையை உயர்த்தி ஆமென் சத்தமா நீதிமன்றம் அவர் ஆமென். உண்மையான நீதிமன்றம் அவர் ஹல்லேலூயா. நான் நீதிமான் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான். இப்ப பிசாசு பக்கத்துல சொல்லுவான், ஏய் நேத்து என்ன கூத்து பண்ண, காலையில் என்ன கூத்து பண்ணன்னு சொல்லுவான். போடாது, இன்னைக்கு இல்லடா, 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் எனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நீதிமான என்னை மாற்றிருக்கிறார். நானும் என் குடும்பத்தாரமோ கர்த்தரையே சேவிப்போம். நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. புரியுதா? நீதிமான் இப்ப நிமிர்ந்து உட்காருங்களா? தெய்வம் சில நேரத்துல ஆண்டவர் கிட்ட வரும்போது கூனி குறுகி பாவ குற்றத்தோடு ஆண்டவர் இந்த பாவி மேல இறக்கமாயிருங்க, நான் இவ்வளவு பாவம் செய்த பாவத்தை லிஸ்ட் பண்ண உடனே மண்டை போட்டுவார். பழைய ஏற்பாட்டு சொன்ன பாவத்தோட ஒருத்தன் பலிபீடத்துக்குள்ள வந்தவன் காலி தூக்க வேண்டியதான். ஒரு ஆமென் அல்லேலூயா. ஆசிரியர்களே வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு உள்ள வரும்போது என்ன பண்ணுவாங்க, காலில் ஒரு கொலுசு கட்டி விடுவாங்க. மாட்டுக்கு கட்டுற மாதிரி முகாங்கை போடுற மாதிரி காலுக்கு ஒரு கொலுசு கட்டிட்டு இடுப்புல ஒரு கையை கட்டுவாங்க. மாட்டுக்கு முகாங்கிறது ஆசிரியர்களுக்கு ஒரு இடுப்பு கயிறு கட்டிட்டு தான் சர்ச்சுக்குள்ள ஆலயத்துக்குள்ள கிருபாசனத்துக்குள்ள போகும்போது பலிபீடத்துக்குள்ள போவாங்க. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் உள்ள போகும்போது என்ன பண்ணுவாங்க, இவங்க நடந்தே போவாங்க. ஏன் கொலுசு சத்தம் போட்டு போறாரு? சின்ன நிறைய நம்ம கொலுசு போற காலுக்கு எது பண்ணணும் தெரிய போறோம். உனக்கு அந்த கொண்ட புடவை போட்டு போறீங்க. அவங்க ஏன் போட்டு போறாங்கன்னா கொலுசு போட்டு உள்ள போறாங்க. சவுண்ட் வருது, அப்போ உள்ள ஒரு ஜீவன் நடமாடிட்டு இருக்கிறது. போயிட்டே இருக்கும். திடீர்னு சவுண்ட் நிக்க போயிடாச்சு. ஒரு 5 நிமிஷம் பார்ப்பாங்க, சத்தமே இல்லை. அப்போ அவுட் ஆகுன்னு சொல்லிட்டு வாங்க உள்ள வைத்துக்கிட்டு போன நீ காலி. அந்த கயிறு கட்டிட்டு சொல்ல இடுப்புல முகங்கை மாதிரி அந்த கயிறை போட்டு இழுத்து வெளியில் எடுக்கும் போது அந்த பிணத்தை வெளியில் தூக்குவாங்க. உள்ள போன செத்து போவான். இதுதான் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கேருபீன்கள் சேராபீன்கள் வீட்டில் இருக்கிற தெய்வம் வல்லமையுள்ளது. அவ்வளவு ஒரு அந்த இடத்துல யாரும் போக முடியாது. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற யாரும் அந்த மாதிரி இடத்துல வந்து ஒருத்தரும் வெளியில் போக முடியாது. மக்கள் தொகை எப்பவே கம்மியா இருக்கு. 800 கோடி மக்கள் இன்னைக்கு 80 லட்சம் கூட இருக்காங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போகும்போது அவ்வளவு பயபக்தி. ஏன் தெரியுமா? பாவம் பண்ணாத நீதிமானா இருக்கிற ஆசிரியரே இருக்கிறதா உள்ள போக முடியும். கொஞ்சம் பாவத்தில் விழுந்தாலும் அது பயந்துட்டு மரண பயத்தோடு குறுகி உள்ள போவாங்க. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் சரி அவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது ஜபத்துக்கு போகும்போது அந்த பாவ பயம் குற்ற உணர்வோடு கில்ட் மைண்டோடு குறுகி கூணி ஆண்டவரே பயந்து அவனுடைய ஆலயத்துக்கு வருகிறதுனால தான் உங்கள் ஜபம் கேட்கப்படாமல் இருக்கிறது. இதை விட வேற ரத்தம் உங்களுக்காக சிந்தப்படாது. நீங்கள் நிமிர்ந்து ஆண்டவரே நான் பாவியா இருந்தேன், ஆனால் கர்த்தர் என்னை நீதிமானாக மாற்றியிருக்கிறார், அவர் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது என்று நான் நிமிர்ந்து ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புதிய சுவிகாரத்தோடு நீ வந்து ஜெபிக்கும் போது உன் ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா.
இதனால என்ன நீதிமான்னு சொல்லிட்டாங்களே, இன்னும் நான் போயிட்டு பாவத்தில் விழுந்துட்டே இருக்கலாமா, பாவத்தை செஞ்சுட்டு வந்து நிம்மதி வந்து இருக்கலாமா? ஒரு கேள்வி சிலருக்கு. ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு ஈ எடுத்துங்க. ஈ தான் புரியுதா? தாய் ஈ இருந்துச்சு, ஒரு குழந்தை ஈ இருந்துச்சு. அப்ப தாய் சொன்னாங்க, அங்க ஒரு பளபளப்பான ஒரு சில்வர் பேப்பர், கலர்ஃபுல்லா அழகா இருக்கு ஒரு சில்வர் பேப்பர் இருந்தது. அப்ப அம்மா சொன்னாங்க, தயவு செய்து அந்த சில்வர் பேப்பர் மேல மட்டும் போயிடாது, அங்க மட்டும் போயிடாதுன்னு சொன்னாங்க. ஏன்மான்னு கேட்டுச்சு இந்த குழந்தை ஈ கேட்டுச்சு. சொன்னாங்க, உங்க அப்பா அங்க போய்தான் அதுல விழுந்து செத்து போயிட்டாரு, அதான் நீ அங்க போகாத அப்படின்னு தாய் சொல்லிட்ட உடனே இது போகும்போதெல்லாம் கண் அங்கேதான் இருக்கும். சில நேரத்தில் பாத்தீங்கன்னா, அதை செய்யாதன்னா அவன் கண் அங்கதான் இருக்கும். தெய்வம் பாருங்க, அதை ஏதாவது செய்யாதுன்னு சொல்லி பாருங்க, அது எவ்வளவுதான் இருக்கும், செக் பண்ணி தான் பாத்துருவோங்க, கையை விட்டு தான் பாத்துருவோங்க, அந்த மீன் வாயில எடுத்து தான் பாத்துருவோங்க, கண் அங்கேயே இருக்கும். அது மாதிரி என்ன ஆச்சுன்னா, இந்த குழந்தை ஈகி போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும். அங்க 4-5 ஈகள் என்ன பண்ணுச்சு, அந்த பேப்பர் மேல சுத்திக்கிட்டே இருந்துச்சு. என்ன அதெல்லாம் சுத்திட்டு இருக்குது, அதெல்லாம் சாகலையே, நம்ம மட்டும் சாகலாம், அம்மா நமக்கு போய் சொல்லிட்டாலே, ஒரு அம்மா போய் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிச்சேன், இது போலான்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அது மாதிரி சொல்லி கலம்பு உடச்சு ஒரே ஓடி இருந்துச்சு. ஒன்னாகலையே அப்படின்ட்டு இன்னொரு முறை போச்சு, ஒன்னும் இல்லை அம்மா போய் தான் சொல்றா அப்படின்னு சொல்லி இன்னொரு முறை போயிச்சா, 2 காலம் போயிட்டேன் அப்படின்னு ஒரே ஓடி இருந்துச்சு. ஒண்ணும் ஆக்கல. அப்ப அம்மா போய் சொல்லி இருக்கிறா, ஒண்ணும் ஆகல, பாஸ்டர் ஏதோ போய் சொல்றாரு சில நேரத்துல நினைப்போம். ராமே சொல்லிச்சு, சரி பார்த்துட்டு யார் எல்லாரும் போய் நின்றுச்சு, பார்த்தா அழகா இருக்குது, மூஞ்சி தெரியுது. அப்பதான் அந்த பெட்டர மாசலைக்கு மூஞ்சி வச்ச மாதிரி, நான் இவ்வளவு அழகா, கரிவண்டி நீ அழகா அப்படின்ற மாதிரி இவ்வளவு அழகா அப்புறம் அந்த கண்ணாடி தெரியுது. அப்படியே அந்த அம்மா மேல ஒரு மனக்கு வருது, என்ன இவ்வளவு அழகா இருக்கிறவோ, இந்த உலகத்துல என்ன அழகு இல்லமா அப்படின்னு இவனுக்குள்ளே ஒரு இமேஜினேஷன் அப்படி தூண்டி விடுது. விட்டு உடனே இதை பார்த்து அந்த மூஞ்சி அழகா பார்த்து அழகில மடங்கி அப்படியே அங்கே தூங்கிடுது. தூங்கின உடனே அப்படி எழுந்து பார்த்த உடனே அந்த பேப்பர்ல இருந்த அந்த பசை அந்த இதெல்லாம் என்னாச்சுன்னா அந்த இறகல் ஒட்டி கொண்டது. இழுக்குது வர முடியல. ஆமே சாமி என்ன இழுக்குது முன்னாடி பாருங்க, இழுக்குது இழுத்த உடனே வரல. ஒண்ணு அந்த இறகை இழந்தாதான் அது உயிரோடு வெளியில வர முடியும். இறகை இழக்கிறதா இல்ல உயிரை இழக்கிறதான்ற ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. சில நேரத்துல உன்னை போய் பார்க்கும்போது நீ தொடங்கும்போது நல்லாதான் இருக்கும். சில போதை பழக்கம், சில குடி பழக்கம், சில தவறான பழக்கம், சில பெண்களோட பழக்கம், சில ஆண்களோட பழக்கம், இதெல்லாம் போய் நீ தொடங்கும்போது கொஞ்சம் அழகா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும், நல்ல சூப்பரா இருக்கும். அப்பதாங்க உன் அழகே உங்களுக்கு தெரியும். நான் இவ்வளவு என்ன பத்தி இவ்வளவு நாள தெரியாம இருந்துச்சுன்னா அப்படி அங்க கவர்ந்துக்குன்னா அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சாத்தான் கொக்கி போட்டுட்டான்னு அர்த்தம். ஓ அழகு ராணிகளே ஒரு ஆமென். அல்லேலூயா சொன்ன உடனே அது விழுந்துட்டு உடனே அப்புறம் தான் அதுல இருந்து அந்த ரெக்க உடைத்து கொண்டு அது வெளியில உயிர் மட்டும் எடுத்துக்கொண்டு வந்தது. இன்னைக்கு நிறைய பேரு சும்மா அது என்னன்னு போய் பார்த்துருவோம், சும்மா அந்த ட்ரிங்க் தானே கொஞ்சம் குடிச்சு பார்க்கலாம், ஆன்சர் தானே கொஞ்சம் போட்டு பார்க்கலாம், போதை பழக்கம் தானே கொஞ்சம் அடிக்காய் பார்க்கலாம், தவறான பெண்களோட தவறான ஆண்களோட ஏதோ ஒரு காரியத்துல கொஞ்சம் ஒரு ஆசைக்காக மோகத்துக்காக ஏதோ ஒரு காரியத்துக்கு பார்ப்பதுக்கு அழகா இருக்கிறது சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு போயிட்டு தான் நீ அடிமையா மாட்டிக்கொண்டு கடைசியில ஏதோ ஒன்று இழந்த பிறகுதான் நீ வெளியில வர முடியும். அல்லேலூயா. அந்த இலகை இழந்து விட்டது. தாய் சொன்ன பேச்சு கேட்டு இருந்துச்சுன்னா அது இழந்திருக்காது. பைபிள் வசனமே சொல்லுது, உன்னை நீதிமான ஆக்குவதற்காக உன்னை குறித்து சில கண்டித்து உன்னை நீதிமானாய் ஒரு போதிக்கிறார் ஒரு பாஸ்டர்னா அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதன் பிரகாரம் உன்னை மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் நலமாய் இருப்பீர்கள் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். இன்னைக்கு நான் சொல்ற சில காரியங்கள் சொல்லும் போது உனக்கு பார்க்கறதுக்கு அப்ப யார் சொன்னாலும் அம்மா சொல்றது கேட்காது, பாஸ்டர் சொல்றது கேட்காது, பிரதர் சொல்றது கேட்காது, சிஸ்டர் சொல்றது கேட்காது. அப்ப நீ அதில் மாட்டிக்கொண்டு நல்லதா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும், நல்ல தூக்கம் வரும், நல்ல மயக்கம் வரும், அந்த விட மயக்கத்தின் மேல மயக்கம் வரும். ஆனா கடைசியா நீ மீண்டு வரும்போது ஏதோ ஒன்று இழந்துதான். நான் சொல்றேன் இன்னைக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்றேன், பயமுறுத்துவதற்காக ஏதோ ஒன்று இழந்துதான் நீ வெளியில வர முடியும். இப்பவே சொல்றேன், அதை சிக்கி கொள்ளாதீங்க, அந்த கன்னி வலையில சிக்கி கொள்ளாதீங்க நீதிமான்களே. ஆமென்.
கர்த்தர் தண்டிக்கிறவர் இல்ல. அந்த அந்த பேப்பர் அந்த தண்டனை உங்களுக்கு உண்டாகும். இப்ப நான் ஒரு 4 காரியங்களை சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிச்சிடறேன். அப்போ நீங்க எல்லாம் யாருங்க சொல்லுங்க? யாரு நீதிமானாக ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நான் சொல்றேன். நம்பர் 1 நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 16வது வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஒரு ஆமென். அல்லேலூயா. நீதிமான் நம்பர் 1 நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். ஏன்னா நம்ம 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்போம். அதுதான் உலகத்தானுக்கும் உனக்கும் எனக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். நீ என்ன பாவம் செய்து விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பீங்க. ஆமென். நாம் களிமண், பலவீனமான பாண்டம், நாம் அடிக்கடி தவறுவோம் என்று கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று. ஆமென். நீ எழுந்து கொள்ள வேண்டும். விழுந்து போது நான் விழுந்துட்டேனே, அந்த பாவத்துல விழுந்துட்டேனே, ஐயோ அதுல போய் சிக்கி கொண்டனே, அந்த காரியத்துல அந்த போதை பழக்கத்தை அந்த அடிமையில அந்த தேவையில்லாத காரியத்தை நான் சிக்கி கொண்டனே, ஐயோ ஐயோ அதை பத்தி நீ பேசக்கூடாது. அதில் இருந்து எழுந்து நான் சொல்லுவேன். அடிக்கடி எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, அந்த மண்ணே நக்கிட்டே சொல்லிட்டு அப்படியே அந்த மண்ணோடு அந்த பாவத்தோடு வராத சபைக்கு, அந்த பாவத்தோடு போகாத, நல்ல அந்த மண்ணை வாயில் எடுத்துக்கிட்டு அப்படி துப்பிட்டு எழுந்து ஆண்டவருக்கு ஓடி வாங்க. அந்த பாவத்தை துப்பி விட்டு அந்த பாவத்தை எழுதி விட்டு என் ஆண்டவருக்கு ஓடி வாங்க. அவர் போன வாரம் சொன்ன போல அவரை கட்டி பிடித்து அரவணைத்து ஓயாம மொத்தம் செய்து உன்னை தூக்கி கொண்டாடுவார். நீதிமான்களே, ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க உடனே அதை காரி துப்பிட்டு எழுந்து வரணுங்க. ஆண்டு சொன்னாரு, நீங்க 7 தரம் விழுந்தாலும் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருக்கணும். ஒண்ணு எழுந்துக்க முடியலையா, கையை அவர்கிட்ட கொடுக்கணும். பேதுரு சொன்னா, கடவுள் முழுகும் போது ஆண்டவரே கையை தூக்கணும். கை தூக்காம ஆண்டவரே, சில நேரத்துல பாத்தீங்கன்னா கையை தூக்காது. சில நேரத்துல கட்டி சோத்திரம் சோத்திரம் பாத்திருக்கீங்க. சில அசியாலே நல்லா பாடுங்கம்மா, கைத்தட்டி ஆண்டவரோட கைத்தட்டு. ஆமென். வராத அசியம் அப்படி மரம் போல பரவாயில்ல, அப்பப்ப காத்துக்கு அசியம் அப்படி கல்பாறை போல நிற்கிறது. ஆமென். ஒரு ஹல்லேலூயா. அப்படி இல்ல, நீ கையை உயர்த்தி ஆண்டவரே நான் விழுந்து போயிட்டேன், அந்த பாவத்தில் விழுந்து போயிட்டேன், அந்த பாவத்தில் என்னை தூக்கி விடுங்க ஆண்டவரே சொல்லும்போது அவர் குப்பையை எடுத்து கோபப்படுத்த அமர பண்ணுகிற தேவன், பாவியை எடுத்து பரிசுத்தவான்கள் மத்தியில் நிற்க பண்ணுகிற தேவன், உன்னை தூக்கி அவர் கொண்டாடுவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஐயோ அந்த மண்ணை நான் நக்கிட்டேன், ஐயோ அந்த பாவத்தை செய்யிட்டேன், ஐயோ அந்த பாவத்தை ஐயோ ஐயோ அதே புலம்பிட்டு இருக்காதே. தூக்கி போட்டு ஆண்டவர் எனக்காக மறித்து சிலுவையில ரத்தம் சிந்தித்தார். அந்த ரத்தம் எனக்கு நீதிமானாய் இருக்கிறது. அதை துப்பிட்டு இனி அந்த பாவம் செய்யாம அதை விட்டு இப்ப ஆண்டவர் கிட்ட ஓடி வரணும். ஹல்லேலூயா. அதை விட்டு இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. எல்லா இடத்துல பாத்தீங்கன்னா டிப்ரெஷன், ஒரு பாரம். பிள்ளைகள் கேட்ட பாருங்க, எனக்கு ஒரே டிப்ரெஷனா இருக்குது. எங்க டிரைவர் சொல்ல அடிக்கடி ஒரே போர் அடிக்குது, சும்மா கத்துக்கலாம் போர் அடிக்குதுங்க. இன்னைக்கு பசங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் நமக்கு ஒரு டிப்ரெஷன். என்ன டிப்ரெஷன் தெரியுமா? மனைவிகளுக்கு சொல்றேன், புருஷன் டிப்ரெஷன், புருஷ பாவம். ஐயோ எப்ப என் வீட்டுக்காரர் வருவாரோ, எப்ப வருவீரோ அப்படின்னு காத்துட்டு உட்காந்துட்டு காத்திருப்பாங்க. புருஷன் வரலையே ஒரே பாரத்தோட உட்காந்துருப்பாங்க. உள்ள வந்து காலடி வைப்பாரு, ஐயோ வந்துட்டானே, புரியுதா? ஐயோ வந்துட்டானே, அந்த ஒரு பாரம். சிலருக்கு பாத்தீங்கன்னா பிள்ளை பாரம். ஆண்டவரே இந்த கொலை ஏறி அந்த கொலை ஏறி குழந்தை வேணும் பிள்ளை பாரத்துக்காக ஜோம் பண்ணி ஏறி இறங்கி பொருத்தனை பண்ணி இவ்வளவு பண்ற 50,000 கொடுக்குறேன், லட்சம் கொடுக்குறேன்னு பொருத்தனை பண்ணிட்டு அப்புறம் பிறந்த பிறகு பிள்ளை பாரியானா பிறந்தது தெரியலையே, பிறந்த பிறகு பிள்ளை பாரம். சொன்னாங்க, ஒரு குழந்தை பிறந்தா என்ன இருக்கும், 2வது குழந்தை குடும்பத்துல எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை பிறந்தவங்களுக்கு செல்லம் பட்டு முத்துன்னு, அதே 2வது குழந்தை வரும்போது சனினே யான் பெத்தனோ தெரியலையே, யான் வந்தியோ தெரியலையே, யான் வைத்தியாவது பழக்கணும். அதே 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐயோ ஒரு புழு பூச்சி உருவாக்காதான் வைக்கல, புழு பூச்சி ஆண்டவர் கொடுத்தாரு. ஒரு ஹல்லேலூயா, ஒரு ஆமென். அப்போ இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த பிள்ளை பாரம்
சிலருக்கு பாத்தீங்கன்னா கல்யாண வயசுல இருக்கீங்க யாராவது சரி, ஓகே. சிலருக்கு கல்யாண பாரம். என்ன கல்யாண பாரம் தெரியுமா? பிள்ளைகளுக்கு கல்யாண வயசுல இருக்கணும் கேட்டு பாருங்க. ஆனா இந்த அப்பா அம்மா கிட்ட நம்மளால முடியாது, ஐயோ இதெல்லாம் வேறாகாது. நம்ம கல்யாணம் சொர்க்கத்துக்கு நான் போக போறேன், பரலோகத்துக்கு கல்யாணம், என் சொர்க்கம் ரெடியா இருக்குது. கல்யாணம் பண்ணா சொர்க்கம் நினைச்சாங்களோ? கல்யாணம் பண்ணது தான் தெரியுது, அடே இது நரகன் அப்பதான் தெரியும். ஒரு அல்லேலூயா. கல்யாணம் பண்ண வரைக்கும் சொர்க்கம் நினைச்சிட்டு கல்யாணம் பண்ண பிறகு தான் தெரியுது. கல்யாணம் பண்ணவங்க கேட்டா தெரியும், ஐயப்ப ராஜபுரத்தை கேட்டா தெரியும், ஐயோ தெரியாம நரகத்துல வந்து மாட்டி உண்மையான நரகத்தை கூட வாழ்ந்து அவர் சொல்றாரு, மனசாட்சி சொல்லுது, உண்மையான நரகத்தை கூட வாழ்ந்தலாம், அந்த கல்யாண நரகத்துல மட்டும் வாழ முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க சில மைண்ட் அப்படிதான் ஓடுதுன்னா கரெக்டா போயிட்ட. அது தெரியாம நான் தப்பா நினைச்சுட்டு சொன்னாங்க நிறைய பேரு, ஆனா கேட்காம போயிட்டேன். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சாவது கொஞ்ச நாள் அந்த சொர்க்கத்தை அனுபவிச்சு வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த ஒரு பாரம். ஆமே, அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேங்க, கிறிஸ்துவன் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு கணக்கை போட்டு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நீ 7 தடவை விழுந்தாலும் திரும்ப எழுந்திருக்கணும். இதுக்கு இந்த பாரம், பிள்ளை பாரம், கணவன் பாரம், எந்த எல்லா பாரம் இருந்தாலும் நீ விழுந்தாலும் கர்த்தர் உன் கூட இருக்கிறார். என் தேவன் என் கூட இருக்கிறார். அவர் நீதி என் மேல இருக்கிறது. நான் நீதிமானா இருக்கிறேன். 7 தடவை கீழே விழுந்தாலும் நான் எழுந்து கொண்டே இருப்பேன். திரும்ப அந்த பாவத்திற்கு விழ மாட்டேன். வேற எதுல சிக்கிக்கொண்டு மாட்டிக்கொண்டாலும் கர்த்தர் என்னை எழுப்பி நீதிமானாக மாற்றியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால நீ எதுல சிக்கிக்கொண்டாலும், எந்த பாவத்தில் விழுந்தாலும், எப்பேற்பட்ட பாவத்தில் விழுந்தாலும் எழுந்து ஓடி வந்து அப்பா என்று சொல்லி அவரோடு ஒரு ஒப்புரவாகி அவரை ஓயாமல் மொத்தம் செய்யணும். சொன்ன ஒரு கிஸ் பண்ணுங்க, அப்பா ஐ லவ் யூ. நரகத்துக்கு கிஸ் பண்ண சொல்லுங்க, சொர்க்கத்துக்கு கிஸ் பண்ண சொல்லுங்க. நரகம் மனைவி, கலவி கணவன், அதை சொல்ல அப்பாவுக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது சொல்றேன். நிறைய சங்கீதம் 92:12 நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுவை போல வளருவான். ஆமென். நம்பர் 2, நீதிமான் பனையை போல செழிப்பான். ஆமென். இப்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்றேன், பனையை போல செழிப்பான். ஏன் பனை போல சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த 2 பாயிண்ட் முடிச்சேன். இது 2 பாயிண்ட் அடுத்த வாரம் வந்து தியானிக்கலாம், நேரம் ஆயிடுச்சு. ஓகேவா? பனையை போல நீதிமான் செழிப்பான்னு சொல்லியிருக்காரு. ஏன் ஆண்டவர் பனையை பத்தி, பனை மரத்தை பத்தி சொன்னார்? நீங்க பனை மரம் எல்லாருக்கும் தெரியும் நம்ம இடத்துல. ஆமென். இந்த பனை மரத்தை யாராவது ஏதாவது அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்களா? அதுக்கு தண்ணி ஊற்றி உரம் போட்டு அது பத்திரமா பாதுகாத்து வளர்த்துருக்கீங்களா? இல்லை. ஆனா தென்னை மரம் தண்ணி பெற்றா கண்ணீர் பிள்ளை, தண்ணியை பார்த்தா இளைஞர் பிள்ளைய பார்த்தா கண்ணீர்ன்ற மாதிரி அதை பெற்றுட்டு அதை ஊத்தி 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 வளர்ப்போம். அது நல்ல தண்ணி இருக்கிற இடத்துல, செழிப்பான இடத்துல தான் வளர்க்கும். விடாமே. ஆனா பனை மரத்தை ஒவ்வொருத்தரும் கண்டுக்க மாட்டோம். அது எங்க அதிகமா வளரணும், எங்க அற்பமா தள்ளுறாங்களோ, பாலைவனத்துல, தண்ணி இல்லாத இடத்துல, வனாந்தரத்துல, வயல்வெளி இல்லாத இடத்துல, அந்த இடத்துல அந்த பனை மரம் ஒவ்வொரு ஓங்கி வளரும். பனைமரம் எப்பாவது காஞ்சி போதும், மோஸ்ட்லி காஞ்சி போகாது. ஒரு அல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், நீங்க இப்படி பண்ணும்போது இந்த பனைமரத்தை ஆண்டு சொல்ற, பனைமரம் என்பது நம்ம தமிழ்நாட்டினுடைய மாநில மரம். தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டின் மாநில மரம். ஓகே, ஒருத்தர் மட்டும் தலையாட்டுறீங்க, தெரிஞ்சுதாக்கு தெரிய மாட்டேங்க தெரியல. ஓகே, பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில மரம். அப்ப இந்த பனைமரத்தையே ஆண்டு சொல்றேன்னா, பனை ஓலை என்ன பண்றோம், ஆரம்ப நாட்களில் அந்த எழுத்துக்கள் பனை ஓலை தான் எழுதி வச்சாங்க, புத்தகம்லாம் கிடையாது. 2வது வீடு கட்டுறதுக்கு பனை ஓலையை யூஸ் பண்ணாங்க. 3வது பார்த்தீங்கன்னா இப்போ பண்றோம் நுங்கு, அதுல இருந்து கிடைக்குது. கருப்பட்டி அதுல இருந்து கிடைக்குது. பதனி அதுல இருந்து கிடைக்கிறது. பனங்கிழங்கு அதுல இருந்து கிடைக்குது. சிலர் சொல்றாங்க பனங்கிழங்கு சாப்பிட உன்னுடைய சந்ததிக்கே சுகர் வராதுன்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு வல்லமை அந்த கிழங்கு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பனம்பழம் இருக்குது, பனக்கற்கண்டு, அதுக்கு அதுல இருந்து கைவினை பொருட்கள் எவ்வளவு செய்யறாங்க. விசிறி, பெட்டி, பாய், கூடை, அதுல எக்ஸெட்ரா வீட்டு அலங்காரங்கள், எத்தனையோ காரியங்கள் இந்த பனை மரத்துல தான் செய்யறாங்க. சில இது சொல்றாங்க, கிட்டத்தட்ட 800க்கு மேற்பட்ட பயன்பாடுகள் இந்த பனை மரத்துல இருக்காங்க. தென்னை மரத்துல அப்படி கிடையாது. நீ பொத்தி பொத்தி வளர்த்த வீட்டுல அது கடைசி உருப்படாம தான் வந்து நிற்கும். ஆனா ஏதோ ஒரு உருப்படாம வளர்க்குற மாதிரி இருக்கு. சும்மா ஏதோ ஒண்ணு வளர்க்கட்டும், கடவுளை கூப்பிட்டு விட்டு பாருங்க,
அது ராஜா குட்டி சிங்க குட்டியாவது வந்து நிற்கும். நான் சொல்றது புரியுதா? அப்போ கிட்டத்தட்ட 800க்கு மேற்பட்ட பயன்பாடுகள் இந்த பனை மரத்தில் இருக்கிறதா. அப்ப ஏன் சொல்றேன்னா, அந்த பனை மரத்தை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அது யாருமே அதை அசட்டை பண்ணுவாங்க, அது யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, அது தூக்கி எறிகிற ஒரு இடத்துல இருக்கு. அந்த பனை மரத்துக்கு தான் ஆண்டவர் இவ்வளவு பெரிய விலைக்கிரயத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்றேன்னா, நீதிமான் பனையை போல செழிப்பான அர்த்தம். பனை மரம் எப்படி எல்லாமே பயன்படாது, நாறு வேறு இருந்து கூட அதை பார்த்தீங்கன்னா அந்த வேறு பூமி கடியில் போகும்போது தண்ணீரெல்லாம் உரிந்து சேமித்து வைக்கணுமா, வெயில் காலத்திலும் அது பசுமையா இருக்கும். நான் சொல்றேன், நீதிமன்றம் பஞ்ச காலத்திலும் செழிப்பா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த உலகம் தள்ளலாம், உன்னை யாருமே மதிக்காம போகலாம். நான் சொல்றது புரியுது. நீதிமான்களுக்கு மதிப்பு இருக்காது இந்த உலகத்துல, பணமரத்துக்கு இந்த உலகத்துல மதிப்பு இல்லை. ஆனா நான் சொல்றேன், நீதிமான்களே, கர்த்தர் சொல்றாரு, உன்னை யாரு உதறி தள்ளினாலும் பஞ்ச காலத்திலும் செழிப்பா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க, ஐஸ்வர்யமா இருப்பீங்க, உன் தரித்திரம் மாறும். நீதிமன்றம் 10:14 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். நான் இன்னைக்கு நீதிமான்களா இருக்கிற நீங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் படையை போல ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. நீங்க சொல்ல எல்லாவற்றையும் பயன்படுவீங்க. அந்த பனைமரம் எப்படி எல்லா இதுவும் பயன்படுதோ, நீங்க எல்லாவற்றுக்கும் பயன்படுவீங்க. கர்த்தர் உங்கள் மேல் ஒரு ஆசீர்வாதத்தை வைச்சிருக்கிறார். சாபம் மேல் இருக்காது, தரித்திரம் மேல் இருக்காது. நான் சொல்றேன், நீங்க செழிப்பாதான் இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. நான் சொல்றேன், ஒரு ஆணை சொல்லிட்டவங்க, நீங்க வீட்டோட கனி கொடுக்கிற திராட்சை செடியை போல உன் மனைவி இருப்பா, உன் பிள்ளைகள் கனி தருகிற திராட்சை கொடையை போல இருப்பாங்க, ஒளிவர கன்றுகளை போல உன் பிள்ளைகள் இருப்பாங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, உன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். நீ கைது செய்கிற எல்லா வரையிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நீயோ கடன் வாங்க மாட்டார், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார். கர்த்தர் உலகத்தின் பலவீனங்களை திறப்பார். இன்றைக்கு இருக்கிற சூழலை மாறும். ஓ நீதிமன்றங்களே, நீங்க அநேக போராட்டத்தின் மத்தியில, பிரச்சனையின் மத்தியில, கடன் மத்தியில, உபத்திரத்தின் மத்தியில, பாவத்தின் மத்தியில நீ ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், நீதிமன்றங்களுடைய சந்ததி ஒருபோதும் அப்பத்திற்கு இணைந்து தெரிந்ததில்லை. நீங்கள் செழிப்பா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஏன்னா உங்களால் உண்டானதல்ல, இது கர்த்தரால் உண்டானது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். எழுந்து நிற்கலாமா? நாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நீதிமான்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா இவ்வளவுதான்.